செய்வனையின் போராட்டத்துல குடும்பமே தத்தளிச்சு கொண்டிருக்குன்னு சொல்றீங்களா? கர்த்தர் இன்னைக்கு விடுதலையை தருகிறார். கர்த்தர் இன்னைக்கு விடுதலையை தருகிறார். எல்லாத்தையும் இழந்து வந்திருக்கிறேன். சர்ப்பத்தின் ஆவிகள் செய்வனையினால எல்லாம் நான் சம்பாரிச்சது எல்லாம் இழந்து போச்சுன்னு சொல்றீங்க. கர்த்தர் இன்னைக்கு ஒரு விடுதலையை தருகிறார். இன்றைக்கு என்னை விடுதலையாக்க போகிறவர், ரட்சிக்கிறவர் நீர் ஒருவர் தான் அப்பா. ரட்சிக்கிறவர் நீர் ஒருவர் தான். உம்மை மாத்திரம் நான் நம்பி இருக்கிறேன். உபாகமம் 20ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் சொல்லுகிறது. உபாகமம் 20:4 உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சத்துருக்களின் கைகளிலிருந்தும் உங்களை எதிர்க்கிறவர்களின் கைகளிலிருந்தும் உங்களை ரட்சிப்பதற்கு உங்கள் கூடவே இருக்கிறார். உங்கள் கூடவே இருக்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு சோர்ந்து போய் நீங்க இங்க வந்திருக்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், ஆண்டவரே எனக்கு இதுக்கு மேல தாங்க முடியாதப்பா, இதுக்கு மேல முடியாது, எனக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வேணும், இன்றோடு எனக்கு இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வேணும்னு சொல்லலாம். உங்க இருதயத்தின் பாரங்கள், உங்க கண்ணீர், உங்களுடைய போராட்டம், இது எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். இது எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நீங்க சோர்ந்து போய் இங்க நிக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ரட்சிப்பை அருளுகிறவர். கர்த்தர் ரட்சிப்பை அருளுகிறவர். ஏசப்பா, இந்த நாள்ல நான் என்னென்னமோ நினைச்சிட்டு வந்தேன் ஆண்டவரே. நான் இன்னைக்கு எப்படி நான் விடுதலையாவேன்னு நினைச்சேன். நீங்க என்னை ரட்சிக்க முடியும்னு சொல்லுங்க. வாயை திறந்து கன்ஃபெஸ் பண்ணுங்க. என்னை ரட்சிக்க முடியும், நீர் என்னை ரட்சிக்க முடியும், நீர் என்னை ரட்சிக்க முடியும்னு சொல்லுங்க. விசுவாசிங்க. அது சத்துருவா இருக்கலாம் அல்லது போராட்டமா இருக்கலாம். கர்த்தர் உங்களை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ரட்சிக்க வல்லவரிடத்துல நம்ம கேட்போம். ரட்சிக்க வல்லவரிடத்துல நாம் முறையிடுவோம். ரட்சிக்க வல்லவரிடத்துல விசுவாசத்தை வைப்போம். அவர் நிச்சயமாய் நம்மை விடுதலையாக்குவார். நிச்சயமாய் நம்மை விடுதலையாக்குவார். இன்றைக்கு விசுவாசிக்கிறவங்களா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்களா? நிச்சயமாய் விடுதலையாக்குவார். இன்னைக்கு என்ன போராட்டத்துல வந்திருக்கிற, என்ன பிரச்சனையில வந்திருக்கிற, காதுல சீல் வடிஞ்சிட்டே இருக்குன்னு ஒருத்தங்க இங்க வந்திருக்கீங்க. காதுல சீல் வடிகிறது நிக்கவே இல்லை. நீ எத்தனையோ மருத்துவர்களிடத்துல போயிட்ட. கர்த்தர் இன்னைக்கு உனக்கு சுகத்தை கொடுக்கிறார். இதனால உங்களை காது ஹியரிங் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு, கேட்கிற செவி தன்மை குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. கர்த்தர் இன்னைக்கு விடுதலையை கொடுக்கிறார். உடம்பு முழுவதும் எரிச்சல், உடம்பு முழுவதும் பிசாசு போராட்டத்தினால எரிச்சலோடு வந்திருக்கிறீங்க. எரிச்சல் ஏதோ காந்திக்கிட்டே இருக்கு, எனக்கு உடம்புல எரிந்து கொண்டே இருக்கிறதுன்றீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையை தருகிறார். அப்படி சொல்லுகிறவர்கள் முன்னாடி வாங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலையை தருகிறார். கர்த்தர் நினைக்கும் பொழுது நிச்சயமாய் விடுதலை உண்டு. அவர் உங்களை தொடும் பொழுது நிச்சயமாய் விடுதலை உண்டு. நிச்சயமாய் விடுதலை உண்டு. கால்களில் வலிகள், தாங்க முடியாத வலி, கால்களில் தாங்க முடியாத வலி இருக்கப்பா, என்னால் இந்த வலி சரியாகல, கர்த்தர் இன்னைக்கு விடுதலையை தருவாரா கேட்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு விடுதலையை தருகிறார். செய்வனையின் போராட்டத்துல குடும்பமே தத்தளிச்சு கொண்டிருக்குன்னு சொல்றீங்களா? கர்த்தர் இன்னைக்கு விடுதலையை தருகிறார். கர்த்தர் இன்னைக்கு விடுதலையை தருகிறார். எல்லாத்தையும் இழந்து வந்திருக்கிறேன். சர்ப்பத்தின் ஆவிகள் செய்வனையினால எல்லாம் நான் சம்பாரிச்சது எல்லாம் இழந்து போச்சுன்னு சொல்றீங்க. கர்த்தர் இன்னைக்கு ஒரு விடுதலையை தருகிறார். கர்த்தர் விடுதலையை தருகிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே இது நான் தான்ப்பா, இன்னைக்கு எனக்கு விடுதலையை தாங்க. உடம்பு முழுவதும் எரிச்சலோடு வந்திருக்கிறீங்க. சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் இன்றைக்கு உண்மையில இரக்கம் பாராட்டும் பொழுது நிச்சயமாகவே விடுதலை உண்டு. நிச்சயமாகவே உனக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆண்டவர் இந்த பிரச்சனையிலிருந்து கொடுப்பார். நிச்சயமாகவே கொடுப்பார். நிச்சயமாகவே கொடுப்பார். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே
ஆண்டவரே, இன்றைக்கு நான் இப்படிப்பட்ட போராட்டத்துல வந்திருக்கிறேன். இயேசுவே, எனக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க, எனக்கு இந்த பிரச்சனையில இருந்து ஒரு முற்றுப்புள்ளியை தாங்கன்னு சொல்லி கேளு. கடன் பாரம், எவ்வளவோ சம்பாதிக்கிற, ஆனா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. கர்த்தர் இன்றைக்கு உனக்கு விடுதலையை தருகிறார். கர்த்தர் இன்றைக்கு உனக்கு விடுதலையை தருகிறார். இயேசுவின் நாமத்துல விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்துல எல்லா சரீர உபாதைகளில் இருந்தும் விடுதலை உண்டு. சரீரத்துல பிரச்சனை, சரீரத்துல போராட்டம், நீங்காத தலைவலி, நீங்காத கால் வலி வலின்னு துடிச்சிட்டு இருக்கீங்க. கர்த்தர் இன்னைக்கு விடுதலையை தருகிறார். இடுப்பு வலிகளில் இருந்து விடுதலையை தருகிறார். ஏசப்பா, என் கண்கள் அப்பப்போ எரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்ற கர்த்தர் இன்னைக்கு உனக்கு விடுதலையை தருகிறார். இன்றைக்கு விடுதலையை தருகிறார். ஏசப்பா, குறிப்பிட்டு சொல்லுகிறவங்க முன்னாடி வாங்க. I want to pray for you. முன்னாடி வாங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையை தருவார். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தருவார். நான் சம்பாதிக்கிறேன்ப்பா, எனக்கு ஆசீர்வாதமே இல்லைன்னு சொல்றீங்க. ஆசீர்வாதமே இல்லை. கடன் பாரம், எவ்வளவோ நான் சம்பாதிச்சாலும் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் எனக்கு எந்த விதத்தில் ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு எந்த விதத்தில் ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்ற கர்த்தர் இன்றைக்கு உனக்கு விடுதலையை கொடுக்கிறார். இன்றைக்கு உனக்கு விடுதலையை கொடுக்கிறார். இந்த முன்னாடி செகண்ட் ரோல இருக்கிற அந்த பிரதர், அந்த ஃபேமிலியை கூப்பிடுங்க. எங்க முன்னாடி வாங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வாங்க. I want to pray for you. I want to pray for you. கர்த்தர் இன்றைக்கு இப்படி வாங்க. கம் ஹியர். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையை தருகிறார். போராட்டத்தின் மிகுதியில வந்திருக்கிறீங்க. ஏசப்பா இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையை தருகிறார். நான் ஒருவருக்கும் தீங்கு செய்யல. ஆனா கர்த்தர் இன்றைக்கு என் மீது இரக்கமாயிருப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கர்த்தர் இன்றைக்கு இறங்குவார். சகோதரனே, கண்ணீரோடு விதைத்தீங்க, கர்த்தர் நிச்சயமாய் கம்பீரத்தோடு அறுவடைக்கு செய்வார். யாருக்கும் நான் துரோகம் பண்ணலப்பா, எனக்கு இந்த விடுதலை வருமான்னு சொல்லி கேட்குறீங்க. கர்த்தர் உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை நிறைவேற்றுவார். ஏசப்பா, எல்லா போராட்டத்திலிருந்து, எல்லா விதமான போராட்டத்திலிருந்து சகோதரனை விடுதலையாக்குங்க. குடும்பத்தை விடுதலையாக்குங்கப்பா. பிள்ளைய விடுதலையாக்குங்கப்பா. சகோதரியை விடுதலையாக்குங்கப்பா. எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்குங்க. ஆண்டவரே, நாங்க எங்க போவோம் இயேசு சுவாமி, நீர் ஒருவர் தான் எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லுகிறாள். இயேசுவின் நாமத்தில் அந்த ஜெபங்கள் இப்பொழுது கேட்கப்படட்டும். எல்லா ஜெபங்களும் கேட்கப்படட்டும். பெரிய விடுதலையை நீங்க உண்டாக்குங்கப்பா. பெரிய விடுதலை உண்டாக்குங்க. கண்ணீருக்கு பதில் தாங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு என்னென்ன எண்ணத்தோடு இங்க வந்தீங்களோ அந்த எண்ணத்துங்களுக்கு ஆண்டவர் பதில் தருவார். ஜெப விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் தருவார். உங்களுக்கு மிகப்பெரிய விடுதலையை தருவார். இன்னைக்கு அதே போல ஜெபிக்கிற உங்கள் எல்லாரையும் கர்த்தர் இன்றைக்கு விடுதலையாக்க போகிறார். உடம்பு முழுக்க எரிச்சல். யார் அப்படி வந்திருக்கீங்க? கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையை தரப்போறார். பிசாசின் போராட்டம், என்னால் நைட்டு தூங்க முடியல, எரியுது, தீல பட்ட மாதிரி எரியுதுன்னு சொல்ற கர்த்தர் இன்னைக்கு விடுதலையை தரப்போறார். கால் வலி, வேதனை, நான் என்ன செய்வேன், எனக்கு விடுதலை இருக்குமா? காதுல பிரச்சனை, அந்த போராட்டத்தோடு வந்திருக்கிறீங்க, கர்த்தர் விடுதலையை தருவார். எல்லாரும் கண்களை மூடி ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்க போறேன். ஏசப்பா, இன்றைக்கு கண்களை மூடுவோமா? கண்களை மூடி ஏசப்பா நோக்கி சொல்லுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு என்னை ரட்சிக்கிறதற்கு வல்லமை உள்ளவர் நீர் ஒருவரே. அப்பா, இன்னைக்கு நான் உண்மை துதிச்சு ஆராதிக்க மாத்திரம் வரல, இன்னைக்கு என்னுடைய போராட்டத்தை எல்லாம் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்க வந்திருக்கேன் சுவாமி. நீர் ரட்சிக்கிறதற்கு வல்லமை மிகுந்தவர், வல்லமை பெருத்தவர். அப்பா, இன்றைக்கு எனக்கு விடுதலையை தாங்க ஏசப்பா. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார் ஏசப்பா. ஒவ்வொருவருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தலும், ஒவ்வொரு போராட்டத்திலிருந்து விடுதலையை தாரும், ஒவ்வொரு பிசாசின் கிரியைகளையும் அழித்து போடும் அப்பா, அழித்து போடும் ஆண்டவரே. எல்லா வியாதியின் போராட்டங்களை கூறுகளையும் நொறுக்கி போடும் சுவாமி.
மகளுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லைன்னு சொல்றீங்க. மகளுக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கு, அந்த வியாதிக்காக டாக்டர்கிட்ட போறாங்க, அதனால நிம்மதி இல்லைன்னு சொல்றீங்க. ஏசப்பா அந்த மகளுக்கு சுகத்தை தாரும், சுகத்தை தாரும் அப்பா, மகளுக்கு சுகத்தை தாரும் அப்பா. எங்கெங்க வியாதி இருக்குன்னு கரங்களை வைத்திருக்கிறாளோ அந்தந்த இடத்துல உம்முடைய கரம் படட்டும் சுவாமி, உம்முடைய கரம் படட்டும், உம்முடைய கரம் படட்டும் அப்பா. எல்லா ஹார்ட் ப்ராப்ளத்தையும் சுகமாக்கும் ஆண்டவரே. எல்லா விதமான சோர்வுகள், மன சோர்வுகள், டிப்ரெஷனை நீக்கி போடுங்கப்பா. எல்லா டிப்ரெஷனையும் நீக்கி போடுங்க சுவாமி. எல்லா கிட்னி ப்ராப்ளங்களை எடுத்து போடுங்க ஏசப்பா. பிசினஸை வர்த்திக்க பண்ணுங்க சுவாமி. மூளையில இருக்கிற எல்லா விதமான ஆண்டவரே பிரச்சனைகளை நீக்குங்கப்பா. எனக்கு அவ்வப்பொழுது மயக்கம் வருதுன்னு சொல்றீங்க, மயக்கத்தை கர்த்தர் எடுத்து போடுகிறார். எல்லா மயக்கங்களையும் கர்த்தர் எடுத்து போடுகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். ஏசப்பா நான் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறேன், நான் அடுத்த கூட்டத்திற்கு வந்து சாட்சி சொல்லணும்னு பொருத்தனையோடு போங்க, சாட்சி சொல்லுவேன் பொருத்தனையோடு போங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையாக்கி அனுப்புவார், விடுதலையாக்கி அனுப்புவார், விடுதலையாக்கி அனுப்புவார். இயேசுவே இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய விடுதலை நீங்க கொடுத்துருளுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் கொடுத்துருளுங்க. எல்லா குடும்பங்களிலேயும் சமாதானத்தை கட்டளேன். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். யார் யாரெல்லாம் உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஊக்கத்தோடு ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவர்கிட்ட நோக்கி கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே என் பிள்ளை ரட்சிக்கப்படணும், ஆண்டவரே என் பிள்ளைக்கு விடுதலை வேணும், ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஞானம் வேணும், ஆண்டவரே என் பிள்ளை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என் பிள்ளைக்கு எல்லா விதத்திலும் ஆசீர்வாதங்களை கொடுத்து நீங்க என் பிள்ளையை உயர்த்துங்கப்பான்னு சொல்றீங்களே ஏசப்பா. ஒவ்வொரு பெற்றோருடைய ஜெபத்திற்கும் நீங்க பதில் கொடுங்க சுவாமி, பதில் கொடுங்க அப்பா. லார்ட் ஹியர் தேர் பிரேயர்ஸ், பதில் கொடுங்க சுவாமி, பதில் கொடுத்து ஆசீர்வதியும் அப்பா. உடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும், உடைய பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள வளரட்டும், உடைய பிள்ளைகளுக்கு இருக்க வியாதியை நீக்கும், பிள்ளைகள் பிரச்சனைகள்லேருந்து விடுதலையாகட்டும் சுவாமி. ஆண்டவரே பிள்ளைகளை விடுதலையாக்கும். இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு கூட ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் எங்களோடு இருந்து எங்களை நடத்துவீராக, எங்களை நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.